ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடா இது இப்படியே சுமாராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ஒரு செக் வைக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான். அவள் என்ன பண்ணா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த விஜய் வந்து திடீர்னு அண்டர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே போய் கடைசியில் பல்புவை கொடுத்துட்டாரு. அது எப்படி அப்படின்னா இந்த மல்லி வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பாரு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த சுடருக்கு வந்து ஒரே சந்தோஷமாகி போகுது. அப்படி சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை, அந்த வெண்பாக்கு ரேணுகா அப்படின்ற ஒருத்தி அம்மாவா இருக்கா. அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? அவளுக்கு இல்லாத பாசம் உனக்கு எதுக்கு? நீ ஒன்றும் வந்து அக்கறைப்பட வேணாம். அவள் வந்து வெண்பான்றவ ரேணுகா கூட தான் இருப்பா, அவங்க கூட தான் இருக்கணும். அம்மாவுக்கு இல்லாத இது வந்து உனக்கு எதுவும் தேவையில்லை. நீ ரொம்ப சீனை போடாத. நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு, அப்போதான் இந்த இடமே உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்டுறாரு. என்னடா இவன் அப்படி ஒரு போதையில் இருந்தால் ஒன்று, போதையில் இல்லைன்னா ஒன்றுன்னு பேசுவாங்களா, அந்த மாதிரி மாற்றி 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 பேசுகிறாங்க. இவனால நம்பவே கூடாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க மல்லி. ஆனாலும் பின்னாடியே வந்தால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு, என்ன மல்லி இப்போ சந்தோஷமா? நான் வந்து அப்பவே சொன்னேன் என்கிட்ட மோதாத, நான் வந்து பெரிய ஆள், அதுவும் இல்லாமல் எனக்கு எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்கும், அதுவும் இல்லாமல் என்கிட்ட மோதனா உனக்கு தான் சேதாரம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆனால் நீ எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் உனக்கு சரியான செக் வச்சேன். இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா கேட்க, சுடர் நீ இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாண்டி, இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. காலம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பதில் சொல்லும். அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து கதற போகிற அந்த நாள் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, இது கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அது பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு போக, போடி விஜயே என் பேக்கெட்டுக்குள்ளே விஜய் இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. அந்த விஜய் வந்து கருவேப்பிலை கொத்து மாதிரி நான் இந்த பக்கம் ஆட்டினா ஆட்டுவான், எண்ணெயில் போட்டால் பொரிவான், அதுவும் இல்லாமல் அதை நான் கட்டி விற்றாலும் எனக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிட்டு இருக்கா. பேசுடி பேசு எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக வர சொல்கிறா. அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடத்தெருவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன ராஜி உடனே வர சொன்னீங்க, என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சுடர் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னும், என்ன ராஜி நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தெரியுது அப்படின்னு சொல்ல, அதுவா அது ஒன்றும் இல்லை, உன்னை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ பெரிய ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய வேலையை சிம்பிளாக முடிச்சுட்ட, எவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலனதும், உன் குடிமை இப்போ என் கையிலடி, உன் ஜாதகம் எல்லாத்தையும் அந்த இவன் லேப் டெஸ்ட் பண்ணுறான்ல அவன் சொல்லிட்டான். அந்த லேப் டெக்னீஷியன்கிட்ட பணத்தை கொடுத்து நீ தான் அவனை வந்து பொய் ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னானு. அதுக்கப்புறம் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அந்த ரகுவும் நீயும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்க, ரகுவும் நீ இதுவும் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்கணும்னு நீ நினைக்காத அப்படின்னு நினச்சினாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ ஆளார் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியலனதும், இதுக்கு மேலேயே நடிக்காத சொல்கிறாரு. ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நீ வந்து என்கிட்ட வந்து தப்பிக்கணும், இல்லை என்ன ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சேதாரம் உனக்கு தான். அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எதுவும் சொல்லக்கூடாது. இந்த வேலியில் போகிறாங்க ஓனானை எடுத்துக்கிட்டு வேட்டிக்குள்ளே விட்டுட்டு இப்போ குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, இரு உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆப்பு வைக்கிறோம் அப்படின்னுக்குதும் அந்த ரகுவோட சேர்ந்துக்கிட்டு என்ன காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. ஏன்னா ரகுவோட ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அதனால் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிற வேலையை நீங்கள் முடிச்சு கொடுக்குறீங்க. விஜயோட வந்து எல்லாம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் விஜயோட சொத்து பற்றி எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு 50% இல்லை 40% கொடுக்குறேன், மீதி 60% எனக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சொத்து பற்றி எல்லாமே எனக்கு போதாது, இந்த விஜய் ஏமாற்றி வாங்குற சொத்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன ராஜி எல்லா சொத்து உங்களுக்கா? நான் தானே அவனோட பொண்டாட்டி இருந்தோம், நீ பொண்டாட்டியா நடிக்க வந்திருக்க. ஆனால் இங்கே நான் உண்மையிலேயே ராஜேஸ்வரி அப்படின்ற பேரில் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் தொடருது. ஆனால் அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலையே. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.